6 7 8 9 10 டியூட் உள்ள போ 11 12 Hey hello guys, welcome to my channel. This is Bala. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா வர்க்கலால இருக்கோம். நம்ம previous video பாத்துறீங்கன்னா எல்லாரும் தெரியும் நம்ம எப்படி கட்டட மாதிரி கஷ்டப்பட்டு வர்க்கலா வந்து இப்போ நம்ம இங்க இருந்து எங்க போறோம்னா ஜடாயு அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு மாதிரி யூனிக் பிளேஸ் இருக்குனால நீங்க வர்க்கலா வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த பிளேஸ் பார்க்க வேண்டிய ஒரு இடம் வந்து ஸோ நம்ம பிளானும் அதை வச்சு தான் போயிட்டு நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க போகலாம். கைஸ் அதாவது நம்ம வர்க்கலாக்கு ஒரு 3 அப்படி வந்துட்டோம். பட் ஆனால் பீச்லேயே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் இருந்திருப்போம் பார்த்துக்கோங்களேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே க்ரீன் டி ஷர்ட் போட்டிருக்காருல்ல அவர்கிட்ட தான் ரூம் பேசிகிட்டு இருந்தோம். அவரும் ஒரு 2 ப்ராப்பர்ட்டி காமிச்சார் அவரோட தான். பட் ஆனால் ஒன்று வந்து இங்கே பக்கத்துலேயே இருந்துச்சு, ஒரு 500 மீட்டர் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. இன்னொன்று வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படி இருந்தது. சரி நாங்கள் அங்கே போகிறது தான் பிளான். இங்கே பக்கத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டு எல்லாம் வண்டியில் ஏறி கிளம்பிட்டோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ரூம் வந்து பார்த்ததுக்கப்புறம் சரி இந்த ரூமே நல்லா இருக்கே, பக்கமாக இருக்குது பீச்சுக்கு அப்படின்ட்டு இங்கேயே ரூம் புக் பண்ணிட்டோம். 4 ரூமு. இல்லை நீங்கள் கேட்கலாம் ஏன்டா ரூம் நீங்கள் அங்கே புக் பண்ணிட்டு ஒரே அடியாக கிளம்பிருக்கலாமாடா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே 10 மணிக்கு தான் செக் அவுட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி ஏதோ சம்திங் அங்கே தங்கியிருக்காங்களாம். ஸோ அவங்க 10 மணிக்கு செக் அவுட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் செக்இன் பண்ணி குளிச்சுட்டு ரெடியாக இருக்கிறதெல்லாம் ஆகாத காரியம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்தோம். நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அப்படி வந்து இங்கே பார்க்கும்போது இங்கே ரூம் நல்லா இருந்துச்சு, எல்லாேருக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு இங்கே ரூம் நாங்கள் எடுத்துட்டோம். சக்கை தான் இது. உட்காருங்க சோப்பு தர சீக்கிரம் 2 ஆள் ஒரு ஆள் கேளுங்க கேறி குளி அந்த சுவிட்சை போடுங்க. ஹாட் வாட்டர் இருக்கு சுவிட்சை போட்டு இந்த சுவிட்சை போட்டு தான் ஹாட் வாட்டர். நீங்க அடுத்த இங்கே லெகேஜ் இங்கே வேணும் நீ கேளு உள்ள எங்கே போனாரு எங்கே அவருங்க மீதி ஆள் எங்கே இருக்கு எல்லாம் இங்கே தான் இருக்காரு. எங்கேயோ போயிட்டாரு. இல்லை இங்கே தான் இருக்காங்க பாருங்க. யாரா அது உங்களாடா உட்காந்து சமைச்சிட்டு இருக்குது? ட்ரிப்புக்கு வந்த இடத்துல காலங்காத்தால புலிஸ் ஒரு சமைச்சிட்டு இருக்கீங்களா? ஏண்டா டேய் யாரா நீங்கள்லாம்? என் கூட வாங்கடா கரீசல் போடுற இடத்துக்கு நான் கூட்டு போகிறேன் உங்களை. ஏதோ வெளியூருக்காரான்றதுனால உங்களை விடுறான். போ 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 கிளம்பு வந்துடுறான். ஊரில் வந்து விவசாயம் எடுத்துட்டு புலிஸ் ஒரு சமைக்க. மீன் எடுக்கலையா? மீன் எடுக்கலாம். இப்போ காலையில் தின்றதுக்கு வேணா வாடா. இதே கலர் கஞ்சிக்கறி சிறப்பு போல் கஞ்சிக்கறியா தயிர் 1 லிட்டர் போட்டு டிஃபன் ஏதாவது சாப்பிடலாம் சொன்னாங்க. காலையில் ஈனாவது கொண்டு போய் நட பண்ணுற தம்பி ஒன்றுமே கெடல அப்படியெல்லாம் அது புளி பசரியாக அடிச்சிடலாம். அந்த ஊர் எதுக்கு சூஸ் பண்ணிருக்கீங்க? ஆல்ரெடி வச்சு ஓகே மச்சான் யார் மச்சான் இவன்? நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தேடுறதெல்லாம் இவன் வீடியோ எடுத்துனுக்குறான். அதான் மச்சான் எனக்கும் தெரியல, நானும் கொஞ்சம் தாக்குறேன். சரி நீங்கள் வெயிட் பண்ண நான் போய் ஆளுங்களை கூட்டினாரு. டே ஐயோ தனியாக ஊற்ற போயிட்டானே. சரி நம்ம அப்படியே கண்டுதான மாதிரி இருப்போம்.
பீச்சுக்கு நம்ம காலைல வந்தப்பே வந்திருக்கணுங்க, குளிக்காமல் போயிட்டு உள்ளே இறங்கி விளாட்டு வந்திருக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு மறுபடியும் உள்ளே போனால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மறுபடியும் போயிட்டு நம்ம குளிக்கணும், மறுபடியும் வரணும், அது வேறு தலைவலி. ஸோ அதனால் சும்மா அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு காலை மட்டும் நினச்சிட்டு அப்படியே பஸ்ஸுக்கு கிளம்ப வைப்போம். நம்ம பீச்சுக்கு வந்த வழி பாருங்கள் அங்கே இருக்குது. சரி இந்த பக்கமும் வழி போவோன்ட்டு இப்படி போகலான்னு போயிட்டு இருந்தோம். சரி எதுக்கும் டவுட்டுக்கு ஒருத்தருக்கு யார்கிட்ட கேட்கலான்னு கேட்டோம். பட் ஆனால் அவர் வழி இந்த பக்கம் இல்லை, நீங்கள் வந்த வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதான் நாங்களும் இப்போ போகிறோம் அப்படி வந்த வழியிலே. ஓகேண்ணா, வாங்கினா உடனே காசு அக்கௌண்ட்டில் போட்டுருவாண்ணா. நான் கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னா, ஸோ கைஸ் வண்டி பார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் ஜட்டாயு அந்த கல்லுக்கு ஸ்டாச்சுவை பார்க்க. ஃபஸ்ட் டைம் வர இந்த இடத்துக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது எனக்கும். இந்த ஸ்டாச்சுவை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால. ஸோ கைஸ் டிக்கெட் வாங்கிட்டோம், இப்போ உள்ளே போயிட்டு இருக்கோம். வரும்போது சண்டை போட்டு வந்துடணும். 4 நாள் நீ பேசாத, 4 நாள் நான் பேசுறேன். செக்யூரிட்டி செக்கா என்ன பண்ண போகிறாங்க? ரோப்போவில் போய் ராக்கா பண்ணணும். க்ளீனாக இருக்கு, செம்ம ஸ்மெல்லு. रेडियो கைஸ் ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா பேட்சாக தான் விடுவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நடந்துகிட்டு இருந்த நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி முன்னாடி ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு, இப்போ நெக்ஸ்ட் நம்ம தான் போகிறோம். கைஸ் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம். குரூப் ஃபோட்டோ தானடா நாங்களே எடுத்துப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், கேட்கலாம். பட் வந்து இங்கே இவங்களே ஆர்கனைஸ் பண்ணி இவங்களே எடுத்து தராங்க. நீங்கள் கேட்கலாம், சரி நல்ல விஷயம் இல்லைப்பா குரூப் ஃபோட்டோ அவங்களே எடுத்து தராங்க அப்படின்ட்டு. பட் அங்கே தான் இவங்க ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. அது நான் நினச்சேன் எடுத்த டிக்கெட் ப்ரைஸ்லேயே இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிரும் அப்படின்ட்டு. பட் அப்புறம் தான் தெரியுது சாஃப்ட் காஃப்கே 250 rupees கொடுக்கணுமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எடுத்த ஃபோட்டோவை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். அண்ட் கைஸ் ஒன் மோர் திங், இந்த ஜட்டாயு ராக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 2 விதமாக நீங்கள் மேலே ஏறலாம். ஒன்று ஜிப்லைனில், இன்னொன்று ஸ்டெப்ஸ்லேயே நம்ம போகல. ஏன்னா ஆல்ரெடி நேற்று ஃபுல்லாக நைட்டு ட்ராவல் பண்ணி வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே வந்துட்டோம், ரெஸ்ட் கூட எடுக்கல. ஸோ அதனால் ஜிப்லைனில் போயிட்டுருக்கோம். please bro. Okay. Wait. Hello, go inside. உட்கார்றா. இப்போ என்ன ஆச்சுன்னா நம்மளையும் நம்ம கேங்கையும் பிரித்து விட்டாங்க. ஒரு ஜிப்லைனில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இல்லை 8 பேர் தான் உட்காரணும். காய்ஸ் நம்மளை விட்டு போயிட்டு இருக்காங்க, நாங்கள் மட்டும் தனியாக மாற்றிக்கிட்டோம். படம் விடுங்க, பின்னாடி நல்ல பேர் ஜாலியாக பார்க்கணும். சரி
இப்படி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எப்படி இல்லை இப்படி இருக்கிறது அதுதான் கரெக்ட் இதான் கரெக்டு. ஃபஸ்ட் டைம் வரையா நான் ஜிப்லைனில் நீ ஜிப்லைனில் ஆமாம் ஃபஸ்ட் டைம் நானும் ஃபஸ்ட் டைம். இப்போ தான் வேகமாக போகுதுல்ல. சூப்பர். ஓஹோ சூப்பர். எவ்வளோ ஐட்டம் தெரியல. இல்லை அது எல்லோ கலர் ப்ரோ. கலர் கலராக வருது. கேஷ் நம்ம பேட்ச் பசங்க போனது வெள்ளை கலரில், நம்ம போகிறது ப்ளூ கலரில், நம்ம போகிறது இப்போ வந்துட்டு இருக்கிறது எல்லோ கலர். எல்லோ. ஸோ 3 கலர்ஸ் இருக்குது. இன்னும் வேறு ஏதாச்சும் இருக்கா பார்க்கலாம். விஐபிஸ் வந்தாலும் கண்டிப்பாக வருவாங்க. இன்னும் இங்கே நிறுத்திட்டா மாதிரி ஒரு ஃபீல். சென்டரில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுது. இப்போ க்ரீன் வந்துருக்குல்ல, இது 4th கலரா? ஆமாம். அவங்க போனது ஆஃப் ஒயிட்டு, நம்ம ப்ளூ, எல்லோ, க்ரீனு, 4 கலர் மொத்தம். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி இருக்குது பாருங்களா ஃப்ரண்ட்டில். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதே இருக்குமா? அது எனக்கு தெரில, இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்காங்க ஏரியா மாதிரி இருக்குது. அதுலேயும் ட்ராவல் பண்ணலாமா? ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் கூட வரலாம்ல. கண்டிப்பாக. அதுக்குள்ளே மேலே ஏறிட்டிங்களான்னு கேட்காதீங்க. இது எங்கள் அண்ணா ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம இன்னும் ஜிப்லைனில் தான் இருக்கோம். ஸோ கைஸ், இந்த ஜட்டாயு ஸ்டாச்சு வந்து எதை பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் ஒரு கேரக்டர் வரும் ஜட்டாயு அப்படின்ட்டு. அதாவது அது வந்து ஒரு ஈகல். இந்த ஈகல் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, சீதையை வந்து ராவணன் கடத்தி கொண்டு போகும்போது சீதையை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கு. அந்த சமயத்தில் தான் ராவணன் தன்னோட வாழை எடுத்து இந்த பறவையோட ஒரு பக்க ரக்கையை பாதியாக வெட்டி ராவணன் கீழே விழ வச்சிடுறாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சிலை வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இது பெண்களின் பாதுகாப்பு மற்றும் மரியாதையை குறிக்கும் விதமாக உருவாக்கப்பட்டிருக்கு. இதே ஸ்டோரி பேஸ் பண்ணி ஒரு பிளேஸ் இருக்குங்க, லேபாக்ஷி அப்படின்ட்டு. கதை நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, அதே கதை தான். பட் ஆனால் அந்த பறவை விழுந்த இடம் வந்து ஆந்திராவில் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல ராமர் போய் லேபாக்ஷி அப்படின்னு சொன்னதாகவும், அந்த பறவை அப்போ தான் எழுந்திரிச்சதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு லேபாக்ஷி அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் லேபாக்ஷி அப்படின்ட்டு. லேபாக்ஷின்னா அதுக்கு மீனிங் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, லேன்னா தெலுங்கில் எள்ளுன்னு அர்த்தம், பக்ஷின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பறவை அப்படின்ட்டு. அண்ட் கைஸ், அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிளோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் எல்லாம் போட்டிருக்காங்க. மார்னிங் வந்து 6 AM to 12 PM வரைக்கும் இருக்குது. ஈவினிங் வந்து 4:45 to 7 வரைக்கும் இருக்குது. பட் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த கோயிலே இந்த மலை மேலே தான் இருக்குது. ஆக்சுவலி நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட்டாயு எர்த் சென்டர் வந்து மார்னிங் 10 AM to ஈவினிங் 5:30 வரைக்கும் தான் போட்டிருக்கு. அப்புறம் எப்படி 6 மணிக்கு வர முடியும்? உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நானும் தெரிஞ்சுக்கிறேன், அப்படியே மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. வரேன். நான் ஆந்திராவில் இந்த மாதிரி ஸ்டாச்சு கிடையாது, அது ஃபேமஸ் லேபாக்ஷின்னு ஒரு இடம் இருக்குது. நான் அப்போ தான் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், அவங்க இல்லைன்னு தான் சொன்னாங்க. இந்த மாதிரி இல்லை. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இதுதான் ರಾಮரோட ಕಾಲ್ ತಡಂ. ಚಾರ್ಜ್ ಇಲ್ಲ ನೋಡ್ಕೋಗ, ಅಲ್ಲಿ ಬೇರೆ ಮ್ಯಾಂಗ್ರೋಸ್ ಕವರ್ ಮಾಡಬೇಕು. ಬಸ್ಸಲ್ಲಿ ಹಾಕ್ಬೇಕು, ಇಲ್ಲಿ ಇರೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಪ್ರಭಾನ என்ன பண்ணுறீங்க? ஒரு பெரிய வேண்டுதல் ಮಾಡಿದ್ದೀನಿ ಬಾ. ಆ ಕಡೆ ಎಲ್ಲ ಹಿಡ್ದಾ? ನಾನು ಅಲ್ಲಿಂದ ತಗೊಬಂದು ತೋರಿಸ್ದೆ. சூப்பர் கைஸ், நிறைய ரீல்ஸில் தான் நான் இந்த மாதிரி ஸ்டாச்சு எல்லாம் பார்த்துருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் இங்கே இந்த ஸ்டாச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்குது. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது ஸ்டாச்சு பார்க்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. அண்ட் இப்போது இங்கே பார்த்துருப்பீங்க நம்ம ராமரோட கால் தடத்தை. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ நம்ம அப்படி கிளம்புவோம். அண்ட் கைஸ், இதுக்குள்ளே நீங்கள் வரும்போது செப்பல் வெளியே விட்டுட்டு தான் வரணும்.
அண்ட் இந்த சிலையை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஸ்டோரியில் வர மாதிரி ராவணன் எப்படி இந்த பாதி ரெக்கையை வெட்டினாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டாச்சுவும் இருக்கும். ஒரு பக்கம் பாதி ரெக்கையோடையும் இன்னொரு பக்கம் முழு ரெக்கையோடையும் இருக்கும். மியூசியம் உள்ளே போகலான்னு பார்த்தா மியூசியம் ஒர்க் இன் ப்ரோக்ராம்ஸ்னு போட்டிருக்கு. ஏதோ உள்ளே வேலை பார்த்துட்ருக்காங்க. ஐ மீன் ஏதோ ரெனோவேட் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க போல், சரியாக தெரில. ஸோ அது ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. இந்த சிலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக கட்டி முடிச்சிருக்காங்க. அண்ட் எப்போ ஓப்பன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 2017 டிசம்பர் 5 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல் ஃபினிஷ்டாக இந்த பார்க் எல்லாமே கட்டப்பட்டு 2018 ஆகஸ்ட் 17 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி கேசி பாப்பா, நம்ம மறுபடியும் கிளம்புவோம். என்னங்க இது அப்பயே வரும்போதும் எங்கள் 2 பேரையும் தனியாக விட்டாங்க. நானும் அந்த மகேஷ் வந்தோம். இப்போ போகும்போது எங்களை தனியாக விட்டாங்க. நானும் இந்த மகேஷ் போயிட்டுருக்கோம். அந்த மகேஷ் வந்து என் தம்பி, இந்த மகேஷ் வந்து எங்கள் அண்ணன். கேங்காக ஒன்றா போகலான்னு பார்த்தா முடியல, ஆப் வச்சுட்டாங்க 2 வாட்டியும். சரி ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம நினைக்கிறது என்ன நடக்குதா என்ன இந்த ட்ரிப்பில். ഒരു ദിവസം ഫുൾ ഡേ മനസ്സിലായി. 600 റുപ്പീസ് കൊടുത്താൽ നാളെ 2 മണി വരെ. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த மேலே போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கிளியராக தெரியும். இங்கேருந்து இன்னொரு வாட்டி நம்ம எப்போயாவது வந்தால் படிக்கட்டில் ஏறி போவோம் மேலே. அங்கே அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோக்கலில் சுற்றி இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா போகலாம், இல்லைன்னா நீங்கள் வச்சுருக்கிற பிளானை ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12D ரைடர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நம்ம பிரதர்ஸ் எல்லாமே உள்ளே போயிருக்காங்க ஒரு பேட்சாக. நம்ம வந்து அடுத்த பேட்ச்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அவங்க உள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த ஃபீல் வந்து அப்படி இங்கே லைவாக ஓடிட்டுருக்கு மானிட்டரில். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பேசி இவங்க எவ்வளோ அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் பேட்ச் எங்கள் பேட்சை பாருங்க கொஞ்சம். இன்னும் முடியல போனது. படம் எப்படி இருக்கு சார்? படம் எப்படி இருக்கு சார்? படம் எப்படி இருக்கு சார்? படம் எப்படி இருக்கு அண்ணா? படம் எப்படி இருக்கு? சூப்பராக கண்ணு மூணு படத்தோடு தான் வந்து வெளியே. அண்ணா படம் எப்படின்னா இருக்கு? சூப்பரா. நம்ம லாஸ்ட் அவன் சொன்னானா சத்தியமா உருப்படாதுன்னு சொன்னான். ஐயோ உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு முழுசா மக்கன்பட்டிக்காரங்க என்னைக்குமே உண்மையை பேச மாட்டாங்க. அதுதாண்டா இவன் சொல்லல, நான் முன்னாடி வந்து பாரு. ஆனா இது இழுத்துன்னு வந்துருச்சு. ஆனா நான் உட்கார வாய பாருங்கப்பா. பாம்பு வந்ததுக்கு ரெண்டு பேரும்
முடிஞ்சு ஒரு படம் முடிஞ்சு ஃபுட்டு என்ன பண்ணுறேன் தாயே அதனால் நம்ம காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். இப்போ பாருங்கள் க்ரௌட் அதிகமாக இருக்குது. இல்லைனா நம்ம இந்த க்ரௌடில் சேர்ந்து இன்னும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வர மாதிரியே இருக்கும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் சீக்கிரமாக வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது நட்டுக்கிட்டு போச்சு. இதை இவங்க அப்பா நட்டு வச்சாரு, அது புட்டுக்கு போயிடுச்சு. இது இன்டர்நேஷனல் பேட்ஸ் எல்லாம் வேற நாள் பறவை பேர்ட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் பேர்ட்ஸ்.